ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னா, நாங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் மேக் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸையும் ஷேர் பண்ணுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சோசியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நாட்குறிப்பு எழுதுவதன் பயன்கள் 2 எழுதுக. நாட்குறிப்பு அப்படின்னா என்ன? நாட்குறிப்பு என்பது அன்றாடம் நிகழும், அதாவது டெய்லியுமே நடக்கிற நிகழ்வுகளை எழுதி வைக்கிறது தான். அதாவது டைரி நம்ம எழுதுகிறோன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அந்த காலங்களில், கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை ஒரு தனி மனிதனை பற்றியோ இல்லைனா ஒரு இடத்தை பற்றியோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை பற்றியோ ஒருத்தங்க குறிப்பு எழுதுவதன் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கி அப்படின்னா, தகவல் சான்று, அதாவது நம்மளுக்கு நிறைய தேவையான தகவல்கள்லாம் அது மூலமாக கிடைக்கக்கூடியதுக்கு ஒரு சான்றாக அமைகின்றது. கடந்த கால நிகழ்வுகளின் குறிப்பு, கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை பற்றின குறிப்புகள் இதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. அந்த நிகழ்வுகள் எந்த காலகட்டத்தில் எந்த தேதியில் நடந்ததுங்கிற கொண்டு நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். Can you say any 2 advantages of writing diary? Sources of information, record of past events. Thank you.